சில பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் வாழ்க்கையில் அமையும். அந்த மாதிரி நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. என் பேர் மஞ்சு. என் கணவர் ரஞ்சித். எங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிறது. நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன, ஒரே ஒரு குறை, எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லைன்றது. அது எங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை, ஆனால் எங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்துறது. போகும்போது வரும்போதெல்லாம், என்ன விசேஷம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் எதுவும் பார்க்கலையா, இதே கேள்வி தான் கேட்டுட்ருப்பாங்க. சில நேரங்கள் எரிச்சலாக இருக்கும் இதை கேட்குறதுக்கு. எங்கள் லைஃப் எங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கேட்க தோணும். அந்த மாதிரி நான் மனசோட ஒரு நேரம்லாம் என் கணவர் தான் எனக்கு ஆறுதலாக இருப்பார். நீ ஏன் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? நம்ம லைஃப்பை வாழ்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், நம்மளும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அதனால் இப்போதைக்கு நீ நிம்மதியாக இரு அப்படின்னு மட்டும் என் கணவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். என் கணவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறாரு. எல்லோரும் ஏன் வீட்டில் சும்மா இருக்குன்னு கேட்குறதுனால நான் ஏதாச்சும் வேலைக்கு போகிறேன்னு கேட்டேன். அவர், நீ போனால் கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரியாக தான் போகணும், அதனால் உனக்கு என்ன தோணுது, படிக்க விருப்பமாக இருந்தால் சொல்லு, நான் உன்னை கோச்சிங் கிளாஸ் சேர்த்தி விட்றேன்னு சொன்னார். எனக்கு அது சரின்னு தான் தோணுச்சு. காலையில் என்னை டெய்லியும் கிளாஸுக்கு கொண்டு போய் விட்டுருவார். இப்படி ஈவினிங் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னுருவார். வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்தால் எல்லா நேரமும் அவர் எனக்கு கூட துணையாக இருப்பார். இப்படித்தான் எங்கள் லைஃப் போயிட்டுருந்துச்சு. 2-3 எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம்லேயும் என்னால் பாஸ் ஆக முடியல. கடுமையான மன உளைச்சலில் இருந்தேன். வீட்லேயும் என் மாமியார், படிக்கிறேன்ட்டு போயிடுற, வீட்டு வேலையும் பெருசாக எதுவும் செய்கிறதில்ல, ஒரு குழந்தையும் இல்லை, இப்படியே போனால் வாழ்க்கை என்ன தான் பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவர் கேட்கும் போதெல்லாம் என் கணவர் சொல்கிற ஒரே பதில், அம்மா உன்னால் முடிஞ்சா செய், முடியலையா விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், சும்மா அவளை குறை சொல்லிகிட்டு இருக்காத. இது எங்கள் லைஃப், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், மற்றவங்களுக்காக எங்களால் வாழ முடியாது, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீ தலையிடாதம்மான்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி எங்களுடைய 5வது திருமண நாள். மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இந்த 5 வருஷம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்களுடைய வெட்டிங் டேக்கு எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. சரி மஞ்சு, ரெடி ஆகிடு, சாயங்காலமாக ஊருக்கு போயிடலான்னு சொன்னார். நானும் சரிங்க ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி ஜாமுன்னு கிளம்பி போயிட்டோம். ஊருக்கு போன இடத்துல எனக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸு எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. கூடவே மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா ஆரம்பித்தார், என்ன மஞ்சு, படிப்பெல்லாம் எப்படி போகுது, படிக்கிறேன் டெய்லியும் கிளாஸுக்கு போகிற, என்னதான் ஆச்சு ரிசல்ட்டெல்லாம் அப்படின்னாரு. உடனே எங்கள் அம்மா, ஏங்க அவங்களுக்கு தெரியுங்க, ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லடி, படிக்கிறேன்றா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போய் ட்ரீட்மெண்ட் எடுனா அதுவும் கேட்க மாட்டேன்றா, ஏதாவது ஒன்று லைஃப்பில் அச்சீவ் ஆகணும்ல, கல்யாணம் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, என்ன தான் பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் எங்கள் அப்பா. ஏப்பா இப்படி சும்மா நைன்ற, நாங்களும் ஹாஸ்பிட்டல் போகாமலே இருக்கோம், போயிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். எங்கே போகிற, 6 மாதத்துக்கு ஒரு நாளைக்கு போகிறீங்க, அப்புறம் எக்ஸாம் வந்துருச்சு, நான் படிக்கிறேன், டாக்டர் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னாரு, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு நின்றுக்கிற, ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்கணும்ல அப்படின்னு கோபமாக பேசினார். இதை கேட்ட என் கணவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் எல்லாரும் இதே கேள்வி கேட்குறீங்க, எங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ நடந்தே தீரும், சும்மா அவளை டார்ச்சர் பண்ணாதீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் அமைதியாகிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஏற்றின பிபியில் போதுண்டா சாமி கிளம்பி ஓடிடலான்ட்டு என் வீட்டுக்காரை கூட்டிகிட்டே வந்துட்டேன். அன்றைக்கி நைட் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், எங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓடிட்டுருக்குது, பேசாமல் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். என் கணவர் என்னை மேலே எங்கேயும் பார்த்தாரு, எந்த பதிலும் பேசலை. அவர் கேட்ட அடுத்த கேள்வி, ஆமாம் குரூப் 2 எக்ஸாம் வருதுன்னு கால்ஃபர் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க, இன்னும் 1 வாரத்தில் வருதுன்னு சொன்னாங்க. 1 வாரத்தில் கால்ஃபர் வரப்போகுது, படிச்சுட்டு தான் இருக்க? படிச்சுட்டு தான் இருக்கேன், என்ன இழுவ, போய் படிக்கிற வேலையை போய் பாரு. எங்க நான் சொன்னது, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு போயிட்டார். ஒவ்வொரு டைம் கிளாஸுக்கு அவர் தான் கூட்டிகிட்டு வருவார். ஈவினிங் 5 மணிக்கு மேலே அவர் தான் கூட்டிகிட்டு போவார். ஒரு டைம் கூட என்னை தனியாக பஸ் ஏறி போன்னு கூட சொல்ல மாட்டார். அந்தளவுக்கு அவர் என்ன கேர் பண்ணிப்பார். ஹாஸ்பிட்டலும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அங்கே ஒவ்வொரு டைம் போகும்போதும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஒவ்வொரு செக்கப், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, ஆனால் கண்டினியூவாக டேப்லெட் எடுத்துக்கோங்கன்றாங்க. பிரச்சனையே இல்லாததுக்கு எதுக்கு டேப்லெட்டு? நாங்களும் மாதம் டேப்லெட் வாங்குகிறோம், ஆனால் ஒரு யூஸும் இல்லை. ஒவ்வொரு வாரமும் எங்கள் சென்டரில் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் வச்சுட்டு போன அடுத்த நிமிஷமே என் கணவர் கேள்வி, எவ்வளோ மார்க் வாங்கின, எவ்வளோ கேள்வி தப்பாச்சு, ஏன் தப்பாச்சுன்னு செக் பண்ணுன்னுவார். எப்போயாவது எனக்கே சலுப்பாக இருந்து விட்டால் கூட அவர் விட மாட்டார். ஏன் இதில் குறைஞ்சிச்சு, இந்த சப்ஜெக்டில் நீ வீக்காக இருக்க,
இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு, நிறைய எனக்கு அட்வைஸாக பண்ணுவார். இதை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் மாமியாருக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். நான் படிக்கும்போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எனக்கு டீ போட்டுன்னு வந்து கொடுப்பாரு. தூக்கம் வருதுன்னு சொன்னால், இல்லை இல்லை நீ படி, நீ எவ்வளோ நேரம் படிக்கிறியோ அது வரைக்கும் நான் உனக்கு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். மேக்ஸ் ஏதாச்சும் எனக்கு புரியலைன்னா, அவர் பேங்க் ஆஃபீஸர் இல்லையா, அதனால் எனக்கு மேக்ஸ்லாம் அவரே நிறைய சொல்லித் தருவார். நிறைய கொஷின் கேட்பார். என்னை எப்போவுமே பிரிஸ்காக படிக்கிறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் என் ஹஸ்பண்ட். நாங்கள் கோச்சிங் கிளாஸில் 4 ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கம்பைன் ஸ்டடி பண்ணுவோம். சில டைம் கிளாஸ்க்கு வரலன்னா கூட மொபைல்லே டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஒவ்வொரு டைம் எக்ஸாம் முடிஞ்சதும் கம்பல்சரி எல்லா கொஷின்ஸையும் ஒரு டைம் செக் பண்ணிடுவோம். குழந்தைலன்றது ஒன்று தவிர மற்றபடி என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் போய்ட்டு இருந்துச்சு. எக்ஸாமும் கிட்ட வந்துச்சு. எக்ஸாமில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஆனால் பாஸ் ஆகுமான்னு தெரியல. எக்ஸாம் எழுதிட்டு சந்தோஷமா, தயக்கமா, பயமான்னு தெரியாத எண்ணத்தோடயே வெளியே வந்தேன். வெளியே வந்தது என் கணவர், என்ன மஞ்சு எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னாங்க. நல்லா தான் எழுதுனேன் ஆனால் அப்படின்னு இழுத்தேன். என்ன இழுக்கிற, நல்லா தான் எழுதியிருக்குன்னு சொல்லு, சரி வீட்டுக்கு போய் ஆன்சர் கீ செக் பண்ணி பார்க்கலான்னு சொன்னார். வீட்டுக்கு வந்து செக் பண்ணியும் பார்த்தோம். ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. பின்னாடி இருந்து மாமியார் சொன்னாங்க, ஒரு வழியாக பரிச்சு முடிஞ்சில்ல, இதுக்கு மேலேயாவது ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அப்படின்னாங்க. ஏம்மா பார்த்துட்டு தாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னார் என் கணவர். பார்த்துட்ருக்கு 5 வருஷம் போச்சு, வேற எங்கேயாவது வேற ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. இல்லை என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கிறியாடா சொல்லுடா அப்படின்னாங்க. என்னம்மா என்ன உண்மையை மறைக்கிறேன், என்ன திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குற? இல்லை எப்போவுமே கேட்டால் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்கிற. இல்லை ஒருவேளை உனக்கோ இல்லை அவளுக்கோ ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கடா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா புரியலம்மா அப்படின்னு கேட்டார். இல்லை உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையாவது சொல்லிடு, அவளை விட்டுட்டு வேற கல்யாணமாவது உனக்கு பண்ணி பார்க்கணும். என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு கேட்டார். ஆமாம் பின்ன இருக்கிற சொத்துக்கு ஒரு வாரிசு வேணால் 2 பேரும் ஆளாளுக்கு வேலை படிப்புன்னு திரியிறீங்க. புள்ள குட்டிக்கு பார்க்குற ஒரு வழியும் காணும் உங்களுக்கு. ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணலாம், இல்லையா அவளை அத்து கழிச்சிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் என் கடைசி முடிவுன்னாங்க ஒரே அடியா. எனக்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா உண்மையிலே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதை நான் வீட்டில் யார்கிட்டையும் நாங்கள் 2 பேருமே சொல்லலை. எனக்கு அந்த நிமிஷம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை உண்மை தெரிஞ்சால் நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ, நமக்கு விவாகரத்து கொடுத்துட்டு இவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு யோசித்தேன். ஆனால் அவர்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லலை. அமைதியாக போய் படுத்து தூங்க போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் முக்கியமான சொந்தக்காரெல்லாம் ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. ஏன் வந்தாங்க எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டேன், என்னப்பா சொல்லாமல் செய்யாமல் 2 பேர் வந்திருக்கீங்க, ஏன் உங்கள் மாமியார் எதுவும் சொல்லலையான்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எதுவும் சொல்லலையம்மா அப்படின்னு. உங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி தான் பேசணும் வாங்கன்னு வர சொன்னாங்க. எங்களை மட்டும்தான் கூப்பிட்ருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் உங்கள் முக்கியமான சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, என்னன்னு தெரியலன்னாங்க. என்னத்தை எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு நான் போய் கேட்டேன். உங்கள்கிட்ட இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, அதான் 4 பேர் வச்சு பேசிக்கலான்னு முடிவாக வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என் வீட்டுக்காரருக்கும் ஒன்றும் புரியல. அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சித்தப்பா கேட்டாங்க, 2 பேரும் என்ன நினப்பில் இருக்கிறீங்க, ஒன்று உண்மையை சொல்லுங்கள், அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு கேட்டார். புரியல சித்தப்பா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. உனக்கு பிரச்சனையா அவளுக்கு பிரச்சனையா மஞ்சுவுக்கானு இன்றைக்கி எங்களுக்கு உண்மை தெரியணும். ஹாஸ்பிட்டல் போகிறேன்றீங்க, போகிற மாதிரி ஒன்றும் தெரியல. அவள் படிக்கிறது மட்டும்தான் வேலையாக வச்சுருக்கா, இல்லை குழந்தை வேணான்னு ஏதாவது முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களா? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் அம்மா குழந்தை வேணுன்றதுல ரொம்ப முடிவாக இருக்காங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யலாம், அப்படி இல்லை வாய்ப்பே இல்லைன்ற பட்சத்துக்கு அடுத்த முடிவுக்கு நம்ம போய் தான் ஆகணும். இதுக்கு மேலேயும் இதை காலம் தாழ்த்தக்கூடாது, உங்கள் 2 பேருக்கும் வயசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என் கணவர் ரஞ்சித் ஒரே வார்த்தையை சொல்லிட்டார். என் வாழ்க்கை அவள் கூட மட்டும்தான், என்ன நடந்தாலும் சரி, மற்றவங்க யாரும் இதில் தலையிட தேவையில்லை. எனக்கும் அவளுக்கும் என்ன உடல் ரீதியாக பிரச்சனைகள் நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவள் என் பொண்டாட்டி, நான் அவள் புருஷன், இது எங்கள் 2 பேருக்குள்ளானது. குழந்தை பிறக்கணுந்தாலும் சரி பிறக்கலனாலும் சரி அவள் மட்டும்தான் என் பொண்டாட்டி. இனிமேல் யாரும் இந்த விஷயமா பேச வேண்டாம், மற்றவங்களாம் தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு ஒரே கராராக சொல்லிட்டாரு என் வீட்டுக்காரர். மாமியார்கிட்டையும் திரும்பி கோபமாக சொல்லிட்டார், உனக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுமா, நாங்கள் வேறு எங்கேயாவது வாடகை வீடு கூட பிடிச்சி போயிடுறோம். இந்த மாதிரி மற்றவங்களெல்லாம் வர வச்சு எங்களை அசிங்கப்படுத்தாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டார். எனக்கு ஒரு பேரம்பேத்தி வேணும்னு நான் நினைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு வேணுன்றது தப்பு இல்லைம்மா, ஆனால் அது எங்களை கட்டாயப்படுத்தாத, எங்களுக்கு எப்போ வருமோ அப்போ தான் வரும். இதுக்கு மேலே நீ இதை பற்றி யார்கிட்டையும் பேசாத, பிடிக்கலையா சொல்லிடு, நாங்கள் தனியாக போயிடுறோம்
அப்படின்னாரு. இல்லைடா அப்படின்னு இழுக்கிறதுக்குள்ளே, நிறுத்துமா, தனியாக போகிறோம்ல, நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் நாளைக்கே வீடு பார்த்து தனியாக வாடகைக்கு போயிடுறோம். நீ சந்தோஷமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு இது கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எனக்காக என் கணவர் இவ்வளோ தூரம் யோசிக்கிறாருன்ட்டு. அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏங்க இவ்வளோ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களேன்னு. ஆமாண்டி, நீ என் பொண்டாட்டி. என்னைக்கு என்னை நம்பி வந்தியோ அன்னையிலேருந்து நான் மட்டும்தான் உனக்கு முழு பொறுப்பு. என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரே வார்த்தை மட்டும்தான் அவர் சொன்னார். அடுத்த நாளே நாங்களும் பக்கத்தில் இருந்த ஊருக்கு குடிபெயர்ந்து வேறு வீடு பார்த்து வந்துட்டோம். எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துச்சு. எனக்கு குரூப் 2ல் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவோ பண்ணோம். இதுக்கப்புறம் வேண்டான்ற முடிவுக்கும் வந்துட்டோம். ஆனால் கடவுளோட கிருபையால் எனக்கு வேலை கிடச்ச 2 மாதத்தில் நான் இயற்கையாகவே கர்ப்பமாயிட்டேன். எங்களுக்கு அழகான பையன் பிறந்திருக்கான். எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி துணையாக இருக்க கணவர் கிடைச்சா வாழ்க்கை சந்தோஷமாக தானே இருக்கும். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.